எல்லோருக்கும் வணக்கம். இந்த இந்த காட்சி வந்து ஆக்சுவலாக நான் வேற ஒரு படத்துக்காக கற்பனை பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு நானும் சுந்தர் சார் சேர்ந்து ஒர்க் பண்ண முதல் படம் மதகஜராஜா. ஆக்சுவலாக 2012 பொங்கலுக்கு வர வேண்டிய திரைப்படம். நாங்கள் என்ன ஒரு கணிப்பு வச்சுருந்தோமோ இப்போ இந்த படத்துக்கான விஷயங்கள், இந்த படத்துக்கான அம்சங்கள், இப்போ தியேட்டர் ஓடுற தியேட்டரும், ஓனர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்ற நோக்கம் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மதகஜராஜாக்கு தான் தொடங்கணும். 2012 பொங்கல் ஒரு படம் வெளியில் வரலன்ற ஒரு ஆதங்கம் வந்து ஒரு நடிகனுக்கு தான் அதிகமாக பாதிப்பு இருக்கும், மோர் தென் அ ப்ரொடியூசர். ஏன்னா மறுபடியும் ஒரு 80 நாள் இன்னொரு படத்தில் ட்ராவல் பண்ணி மறுபடியும் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஜேர்னி. ஸோ அந்த மதகஜராஜா 2012 பொங்கல் வராததுக்கு மறுபடி நானும் சுந்தர் சார் அந்த வாய்ட் டு அந்த பழைய பேட் ஃபீலிங் எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு வி வாண்டட் டு அகெயின் பிரிங். ஏன் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் பொங்கலுக்கு வரணும்னு. இப்போ நான் சொல்கிறேன், இது வந்து எனக்கு ஒரு வெறித்தனமான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்ச். விஷாலே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு செயல்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா எப்படியாவது பொங்கல் கொண்டு வரணும்னு 2015 பொங்கல் கொண்டு வந்துட்டோம். அந்த 3 வருஷம் அந்த இருக்கிற அந்த கோவம், வலி எல்லாமே இன்னைக்கு நான் ஓரம் கட்டிட்டேன். தட்ஸ் த ரீசன் வை ஐ வாண்டட் டு மீட் த ப்ரெஸ் அண்ட் ஷேர் ஆர் சக்ஸஸ். ஏன்னா எனக்கே ஐ ஹாவ் டு சேலஞ்ச் மை செல்ஃப் சம்டைம்ஸ். அண்ட் இப்போ வந்து நான் இப்போ கண்ணாடி பார்த்தேன்னா சூப்பர், ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகனா மட்டும் இல்லை, என்னமோ உள்ளுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது 3 வருஷம். ஐ ஷுட் தேங்க் சுந்தர் சார். அந்த வழியெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. இந்த காட்சி இதே மாதிரி தான் என்னை நான் கற்பனை பண்ணிப்பேன். மதகஜராஜை பற்றி பேசணும், ஸோ நானும் சுந்தர் சார் உட்காருவோம். பட் அதை தாண்டி அதை விட சிறப்பான ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ். தேங்க்ஸ் டு மீடியா பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு படத்துக்கும் மனப்பூர்வமாக சொல்கிற ஒரு விஷயம், செல்லமேலேருந்து இப்போ வரைக்கும் என்றைக்குமே வந்து குறைவாக இருந்ததே இல்லை. என்னோட தப்புகள் சொல்லியும் நான் திருத்தி இருக்கேன். நல்லது கெட்டது எல்லாமே I've shared. We only belong to different professions, but you've been part of my journey. Thank you very much. இந்த ஆம்பளை அதான் பார்க்குறதுக்கு ஜென்ஸ் டைலட் மாதிரி இருக்குது. சாரி, லேடிஸ் யாருமே வரல, அவங்கவுங்க. சாரி, சூப்பர். ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இது என்னோட அதாவது பிக்கெஸ்ட் ஹிட்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது உணர்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. குறுகிய காலம் ஒரு 3 months இவ்வளோ பெரிய படம் பண்ண முடியும்னா ஹேட்ஸ் ஆஃப் டு சுந்தர் சார்ஸ் டீம். ஐ ஷுட் பர்சனலி தேங்க் த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், வெங்கட் சார், ஆர்கே சார் அண்ட் உதயன் அண்ட் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த கேமரா டிபார்ட்மெண்ட், அத்தனை க்ரூ. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடினாங்க, நாங்கள் மட்டும்தான் தூங்கின்னு இருந்தோம். ஒரு 2-3 நாள் எல்லாம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ நாட்கள், 90-100 நாட்கள் வந்து எதுவுமே கண்டுக்காமல், எதுவுமே இப்போ யோசிக்காமல் இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்ற நம்பிக்கையில் கொண்டு வந்தோம். எனக்கு சத்தியமாக மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தெரியாது எந்த படம் வருது பொங்கலுக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, அவன் வேறு ஆர்யா வேறு திரிய கொளுத்தி போட்டு போயிட்டான், எவன் வந்தாலும் வெட்டுவேன்னு நான் சொன்னேன். அது நான் சொல்லலை. ஏன்னா இந்த இனிமேல் நான் ஒரு கொள்கையை வச்சுருக்கேன். இனிமேல் ஆடியோ ரிலீஸு முதல்ல நான் வைக்க போகிறதில்ல என் படம். அப்படி வச்சாலும் முதல்ல என் நண்பர்கள் நான் கூப்பிட போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி விஷ்ணு வந்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டான், எனக்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அந்த மாதிரி. அது நான் தினம் வந்து எங்கே போலீஸ்லேருந்து ஃபோன் வருமானு பயத்திலே நான் வந்து அதுக்கப்புறம் நம்பால் ஆர்யா வந்து சொன்னது சத்தியமாக நான் சொல்லலைங்க. எனக்கு சத்தியமாக தெரியாது எந்த படம் வருது பொங்கலுக்கு, எனக்கு தெரியாது. இது வந்து பொங்கலுக்கு வந்தால் எனக்கு அந்த ஆசை தாங்க, அந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குமுறிட்டு இருந்த ஒரு ஆசை. பொங்கல் 2000 நானும் சுந்தர் சார் சேர்ந்து படம் பண்ணால் அது பொங்கலுக்கு வரணும் அப்படின்றது தான். ஸோ அது நிறைவேறிச்சு. அண்ட் எனக்கு பர்சனலாக இன்னொரு வெற்றி என்னென்னா, இன்னி வரைக்கும் வந்து சிடி வந்துருச்சு, ஐ படம் வந்துருச்சு, ஆம்பளையும் வந்துருச்சு. ஆனால் ஆம்பளை சிடி வந்து எவனோ ஒருத்தன் பாவம் முடியல, முன்னாடி வந்து சொகுசாக ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து எடுத்திருக்காப்புல,
பட் பாவம் முடியல. இப்போ வந்து சீட்டில் உட்காந்து எடுத்திருக்காரு, குவாலிட்டி சரியில்லை, நானே சொல்கிறேன். நான் பார்த்தேன், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அது நல்ல விஷயந்தான். ஏன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பயம் வந்திருக்கு, மேலேருந்து தைரியமாக எடுக்கலான்னு. இப்போ சவுண்ட் வந்து வேறு தியேட்டரில் எடுத்திருக்காங்களாம், பிக்சர் வந்து வேறு தியேட்டர், ரெண்டும் சேர்த்து அவங்க ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் உட்காந்து அதை சேர்த்து அவங்க ஒரு வேர்ல்டு வைட் ரிலீஸ் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த வசூல் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு பெரிய வசூலாக இருக்குன்னு. பட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரில, நான் இப்போது எந்த கடைக்கு போய் வாங்குவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இது வந்து ஐ ஒன்ஸ் அகெயின் கால் அப்பான் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டு டேக் திஸ் ஃபார்வர்ட். இது ஒரு நல்ல விஷயம். எந்த படமாக இருந்தாலும் கேமரா பிரிண்ட் தான் வந்திருக்கு தவிர அது ஒரிஜினல் பிரிண்ட் இப்போ வரைக்கும் வரல. அதுதான் வெற்றி. இன்னும் மேற்கொண்டு வந்து இன்னொரு 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் அது டோட்டலாக ஒழிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் செயல்படுவோம். அண்ட் தேங்க்ஸ் டு சுந்தர் சார். பர்சனலி இஸ் லைக் அன் எல்டர் பிரதர். அண்ட் என் உணர்வை புரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த ஒரு படம் வெற்றி படமாக கொண்டு வந்துட்டோம். அண்ட் தம்பி ஹிப்ஹாப் தமிழா, அவன் அவ்வளோ அடக்கமாக பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் வந்து மயங்கிடாதீங்க. அவன் வந்து கரெக்டாக 1 வருஷம் கழித்து நம்ம எல்லாம் உட்காந்து எங்கிட்டையாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் இவன் பார்க்கலாம், இவன் சுபாவம் மாறுதா இல்லையா, இல்லை இப்படியே இருக்க போகிறான். நான் விஷம் ஃபுல்லாக விஷம். So you have a very very bright future, Adi, and I'm so happy to have introduced you. And I thank my artist, இருக்கிற வைபவ்லேருந்து எல்லாரும் வந்து ஒரு ஆம்பளையாக என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அவர் விடாமுயற்சி. கஜினி முகமது மாதிரி அவர் சதீஷ் சொல்லவே தேவையில்லை. அது வந்து சதீஷ் பிளட்லேயே இருக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப தோழியா. அண்ட் இது எவ்ரி ஒன் ஹூ ஹவ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம், எல்லாரும் இன்க்ளூடிங் த லேடிஸ், ஐஸ்வர்யா மேம் ஆகட்டும், ரம்யா, கிரண், ஹன்சிகா, எல்லாரும் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித் ஹன்சிகா. எல்லாரும் சொல்கிறாங்க the pairing is looking very good, and the ladies have done a fantastic job. And இது வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும் தான் ஆசைப்படுறேன். ஏன்னா சில படங்கள் தான் அந்த மாதிரி ஏற்படும். அந்த ஒரு சந்தோஷமாக அந்த கடினமான உழைப்பு தெரியாமல் பண்ணது. ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன். ஐ தேங்க் மை டெக்னீஷியன்ஸ், மை ஃபேவரட் ஸ்டன் கொரியோகிராஃபர் மிஸ்டர் கனல். இடையில ஒரு உண்மையிலேயே வந்து 2 பேருக்கு ஒரு சின்ன ஒரு பிரிவு வந்தது, ஒரு 5 வருஷம். கரெக்டான படத்தில் ஒன்று சேர்ந்தோம், பூஜை. அப்புறம் இந்த படத்தில் இதில் வேற சார் வேற நடிச்சிருக்காரு. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஸோ அதுக்கு நான் பாராட்டணும். உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் பாரு. ஏன்னா நம்மளை முட்டால் ஆக்குறாங்கன்னு தெரியாமலே நடித்து அது வந்து சார் சுந்தர் சார் சொல்லுவார், ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப லவபிள் கேரக்டர். ஆனால் அது வந்து ஒன்லி 1%, லைக் சில இடத்துல சைலன்ஸ், சில இடத்துல அந்த வெகுளித்தனம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். ஐ தேங்க் சந்தானம். மை ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் சந்தானமோட சேர்ந்து நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் ஜெனுவின் சக்ஸஸ் இந்த படம் தான். பயந்துட்டு இருந்தேன் இனிமேல், ஏன்னா இதுவும் ஓடலைன்னா அப்புறம் சரி நான் ஒதுக்கி வச்சுருவாங்க. சில நேரத்தில் அது பார்ப்பாங்க சென்டிமெண்ட்லாம். நல்ல வேலை அது இப்போ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஐ தேங்க் மை ஃபேமிலி. இந்த வருஷம் 2015 வந்து நான் கோயிங் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை ஃபாதர், மதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் மை ஃபேமிலி. ஏன்னா நான் டோட்டலாக வந்து இந்த விஎஃப்எஃப் ஆரம்பித்ததுலேருந்து திரும்பி பார்த்தா வீட்டுக்கு போன நாட்களே 2-3 தான். மேக்ஸிமம் வந்து லைக் I've been working non-stop 361 days ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பேஸ் அவுட் பண்ணணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டிய நபர் வந்து பிரபு சாரோட கேரக்டரைசேஷன் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அண்ட் ஐ தேங்க் ஹிம் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் வி மியூசிக் சூப்பர். வி மியூசிக் 2வது ஆல்பம், இட்ஸ் ராக்கிங், இட்ஸ் டூயிங் வெரி வெல். ஐ தேங்க் ஐஸ்வர்யா அண்ட் ஐ தேங்க் மை டீம். என்னோட அவர் இல்லை என்கிட்ட, இன்னும் வேலைக்காக சுற்றிட்டு இருக்காரு, முருகராஜன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா யாருமே இல்லாத டைமில் எனக்கு இருந்து தோளில் தட்டி கூட்டிகிட்டு போகிறாரு இன்னும். ஸோ ஐ தேங்க் ஹிம். அண்ட் ஐ தேங்க் சக்கரவர்த்தி, என்னோட ரசிகர் மன்ற தலைவர். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் பியாண்ட் திஸ்.
அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இந்த ஒரு விஷயம் கொண்டு வரதுக்கு. ஸோ ஐ தேங்க் மை டீம். எல்லாரும் ஆஃபீஸ் பாய்லேருந்து அத்தனை என்னோட எசன்ட்ரிசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு என்னோட கோவத்தை வந்து மதித்து செயல்பட்டிருக்காங்க. ஐ தேங்க் விஎஃப்எஃப் டீம் அண்ட் தேங்க்யூ மீடியா. ரொம்ப பேஷண்ட்டாக இதெல்லாம் கேட்டதுக்கு. ஏன்னா இது பதிவு பண்ணணும்னு நினச்சா தான் கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் லாட். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஜான்சன் சார். ஜான்சன் தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ. ஏன் நான் எப்பவுமே ஜான்சனுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். இது லைக் மை ஃபேமிலி. ஸோ ஜான்சன் அண்ட் அஜய், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மை journey and யாராவது விட்டனா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. Open to media question.